Hello everyone. இந்த வீடியோவில் வெக்டார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a bus is moving on a straight road towards north with uniform speed of 50 km per hour and then it turns left through 90 degree. If the speed remains unchanged after turning, the increase in the velocity of the bus in the turning process is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, பஸ்ஸஸ் மூவிங் ஸ்ட்ரெயிட்டோடு நார்த் டைரெக்ஷனில் சொல்கிறாங்க 50 km per hour போகுது. அப்போது நார்த் டைரெக்ஷன் அப்படிங்கிற பொழுது நார்த் டைரெக்ஷனில் 50 km per hour போகிறாரு. ஓகே, இதை நம்ம இனிஷியல் வெலாசிட்டியாக வச்சுக்கிறணும், அதாவது விஐ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் டேர்ன்ஸ் லெஃப்ட் த்ரூ 90 டிகிரி அப்படிங்கிறாரு. லெஃப்ட் எங்கே, இந்த லெஃப்ட்லேயே திரும்புது, 90 டிகிரியில் திரும்புது. 90 டிகிரியில் திரும்பிச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். வித்தவுட்டு சேஞ்சிங் இந்த ஸ்பீடு, இந்த ஸ்பீடு அன்சேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் 50 km per hour அப்படின்னு அர்த்தம். சரியா, இது வி ஃபைனல். அப்புறம் என்ன கேட்குறாங்க, இப்போ ஸ்பீடு இந்த இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் த பஸ் அப்படிங்கிறாங்க. இந்த இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறது நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டினா நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் அப்படின்னு சொல்லுவோமா. வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல், அதான் நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ இப்போ வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த வி இதை எப்படி எழுதலாம், வி ஃபைனல் ப்ளஸ்ஸு மைனஸ் வி இனிஷியல் அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ இந்த டயக்ராம் இதுக்கு தகுந்த மாதிரி வரைங்க. இது வி ஃபைனல் அப்படியே தான் இருக்கும். ஒரு வெக்டார் மைனஸால் இன்ட்ரு பண்ணோம்னா அதனுடைய டைரக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துடும். ஸோ இது வி இனிஷியல் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இது இப்போ பேரலோகிராமில் அப்படி சால்வ் பண்ணோம்னா இதனுடைய ரிசல்ட் எப்படி வரும், இப்படி தான் வரப்போகுது. அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மைனஸ் வி இனிஷியல்னு அர்த்தம். ஸோ இது எப்படி சொல்லலாம், வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் அப்படின்னு சொல்லி இந்த வெக்டார் வரும். ஓகேவா. வி ஃபைனல் நம்மளுக்கு 15 தெரியும், இதுவும் 15 தெரியும். இது ரெண்டுக்கு இடையில் ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரியும். அப்போ நம்ம ரிசல்டன்ட் படி பார்த்தோம்னா ரிசல்டன்ட் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வழக்கம் போல் வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல், அதனுடைய மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வி ஃபைனல் ஸ்கொயர், சரியா, ப்ளஸ்ஸு வி இனிஷியல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். வி ஃபைனல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு வி இனிஷியல் ஸ்கொயர், இது ரெண்டையும் இது பண்ணோம்னா 2500 சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரூட் ஆஃப் 5000 அப்படின்னு சொல்லி வரும். ரூட் ஆஃப் 5000 which is nothing but 4900 பக்கத்தில் அப்படிங்கிறதுனால 70.7 வரும். 4900னா 70, இது 5000 இருக்கிறதுனால 70.7 வரும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 70.7, 70.7. எலாங் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து எலாங் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குது, இது பார்த்திங்கன்னா இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது சவுத் வெஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதில் இதை வச்சுட்டே நம்ம சால்வ் பண்ணிடக்கூடாது. இதுதான் டயக்ராம் இனிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம இது வி ஃபைனல், இது வி இனிஷியல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணிடக்கூடாது. இப்படி சால்வ் பண்ணோம்னா அது இந்த டைரெக்ஷனில் வந்துடும். இந்த டைரெக்ஷனில் வந்துச்சுன்னா இது என்னது, நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மெத்தட் போகக்கூடாது. நம்மளுக்கு ஃபார்முலா வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல், அதனால் மைனஸ் விஐங்கிறத அப்படியே இந்த விஐயை திருப்பி போட்டுட்டு அதுக்கு ரிசல்டன் கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.